என்ன சொல்றாருன்னு சொன்னால் இந்தியா தங்களோட வரிப்பணத்தை அள்ளி மக்களுக்கு கொடுத்து இன்றைக்கு எங்களை கொண்டே சிறையில வைக்கிறேன்னு சொன்னா இந்த மத்திய அரசாங்கம் பார்த்து கொண்டு கூட அவர் பேசியிருக்காரு. நீங்கள் ஆற்ற வரிப்பணத்தை யாருக்கு கொடுக்குறீர்கள்? எங்கட கடல் எல்லைக்குள்ள சட்டத்தை மீறி அத்துமீறி வந்து சட்டவிரோதமான தொழிலை சேர்ந்து எங்கள மீன் வளத்தை அள்ளி எங்கட மீனை மாலை கடலை மீன் வளத்தை அள்ளி கொண்டு போய் எங்க அங்க வித்து போட்டு அந்த வரிப்பணத்தை தான் இங்க கொடுத்துருக்கீங்க. எங்களாட்டி அள்ளினதை தான் நீங்கள் இங்க கொடுக்குறீங்களே தவிர உங்களோட வரிப்பணத்தை எங்களுக்கு 5 நீங்க எங்களது நாட்டு எல்லைக்குள்ள வராமல் நீ மீனை பிடித்து போட்டு வரிப்பணத்தை பற்றி கதை சட்ட மீறி அத்துமீறி சர்வாதிகார முறையில வந்து இதுக்கு எங்கட கடலை அழித்து வளர்த்த மீனையும் பிடிச்சு கொண்டு ஒரு வரிப்பணத்தை பற்றி நீர் கதைக்கிறீங்க. நீங்கள் இன்றைக்கு தோதிச்சு பாருங்க, அங்கே இருந்து நிறைய கிளினிக்கல் போங்க எங்களோட வயிற்று பிழைப்பாட்டு உங்களோட வயிற்று பிழைப்பு உங்களோட கடலை பாருங்க. எங்கட கடல்ல வந்து எங்களத்த கரைக்குள்ள வந்து நீங்கள் எல்லாம் அராஜகத்தை செய்தால் அப்ப எங்கட வயிற்று பிழைப்பு எங்க போறது? வணக்கம், நாங்கள் ரசா வர்ணவனசிங்கம், வடமராட்சியோட கடத்தொழில் கூட்டுறவு சங்க சமாசங்களின் உபதலைவர். இப்போ இன்றைக்கு ராமேஸ்வரத்தில் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க போவதாக ராமேஸ்வர இழுவமடி விசைப்படகாரர் ஒரு அறிவித்தலை விட்டு கச்சதீவுக்கு வர்ற மக்களை மறைத்து தாங்கள் ஒரு அராஜகமான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வந்து இஞ்ச பிடிபட்டவர்கள், உங்களுக்கு நான் இதுக்கு முதல்லையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், இஞ்ச வந்து பிடிபட்டவர்கள் ஏற்கனவே இஞ்ச வந்து கோட்சாலை மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்யப்பட்டு எச்சரிக்கை பண்ணி விடுதலை செய்யப்பட்டார்கள். இனிமேல் வரக்கூடாதுன்னு சொல்லி விடுதலை செய்யப்பட்டார்கள் 2 பேரும் தான் இன்றைக்கு கோட்சாலை இன்றைக்கு தண்டனை வழங்கப்பட்டது. அதே போல ஜிபிஎஸ் கருவியை வச்சுக்கொண்டு எங்களந்த கடல் எல்லையும் தாண்டி கரைக்குள்ள வந்து தொழிற்சி எடுத்துனால் அந்த படகோட்டிமா இருக்கு, அந்த 3 படகோட்டிமாருக்கும் சில தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னு சொன்னால் சில பேர் வந்து எங்களுக்கு நாங்கள் மாறி வந்துட்டோம் திசையால் வந்துட்டோம்னு சொல்வது வேறு ஒன்று. இவர்கள் ஜிபிஎஸ் கருவி மூலமாகத்தான் வந்தவர்கள். ஜிபிஎஸ் கருவி மூலமாக எங்கள் எல்லைக்கு உள்ளே வந்து எங்கள் கடல் வளத்தையும் அழித்து வாழ்வாரத்தையும் அழித்து அடுத்து நீங்கள் வந்து இப்படியாக ஆராயமான வேலையை செய்தால் அந்த படகோட்டிமார் 3 பேருக்கும் ஏற்கனவே பான் பண்ணி இனிமேல் இந்தியாவில் வரக்கூடாதுன்னு சொல்லி விடுதலை செய்யப்பட்ட 2 பேருக்கும் தான் நீதிமன்றத்தால் தண்டனை வழங்கப்பட்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. இதில் வந்து உங்களுக்கு இன்றைக்கு மற்ற மக்கள் எல்லாரையும் விடுதலை செய்யிருக்கோம். நாங்களும் இன்றைக்கு வந்து என்ன சொல்லியிருக்கிறோம், கடத்தொழில் அமைச்சர் எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறோம், மக்களை விடுங்கோ உடைமைகளை பறிமுதல் செய்யும் தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அப்போ இனிமேல் நாங்கள் வரும் காலத்தில் இனிமேல் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இனிமேல் வார மீனவர்களையும் தடுத்து வச்சுக்கொண்டு இன்றைக்கு எங்களுக்கு கோடிக்கணக்கான சொத்துகள் அளிக்கப்பட்டிருக்கு. இந்திய அலுவலப்படகால 2010ஆம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு 24 வரையும் கோடிக்கணக்கான சொத்துகள் அளிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நாங்கள் ஒரு சட்டத்திறனியை ஏற்படுத்தி இந்த எங்களுக்கு வந்த நட்டஈடு எல்லாத்தையும் பெறுவதற்கு நாங்கள் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறதாக நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் ராமேஸ்வர மீனவர்கள் அவர்கள்தான் இந்தியாவில் வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிற மீன அமைப்புகள் அவ்வளவு பேரையும் கட்டுப்படுத்துகிற ஒரு அரசியல் கட்சி கீழால் இருந்து கொண்டு இப்படி அராஜகமான பேர் இன்றைக்கு ஒரு ராமேஸ்வரத்தில் இருக்கிற மீன அமைப்பு சொன்ன உடனே இன்றைக்கு அந்த அரசாங்கம் கேட்டிருக்கு. ராமேஸ்வரத்தில் இந்த மீனவர்கள் இன்றைக்கு கச்சேரியை புறக்கணிக்கிற கச்சேரிக்கு போயிடலான்னு சொல்லி ஒரு மனத்தை. அப்போ இன்றைக்கு அந்த ராமேஸ்வர மீனவருக்கு பின்னாலே இருக்கிறது யார்? தமிழ்நாட்டு முதலமைச்சர் அரசாங்கம் பின்னாலே இருக்கு, தமிழ்நாட்டு முதலமைச்சர் பின்னாலே இருக்கிறார். அப்போ இன்றைக்கு இந்த விசப்படகுகள் யாரை வச்சு இயங்குது? தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் ஆக்கள்லாம் இந்த விழுவாமடி விசப்படையை இயங்கி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு ஒரு தமிழ்நாட்டு ஒரு ராமேஸ்வர மீனவர்கள் ஒரு கோரிக்கை விட்டுருக்காருன்னு சொன்னால் அதை இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு உண்மையின்படி கேரளா பம்பை அங்கே இருந்து வந்து எத்தனையோ நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த கச்சேரிக்கு வர்றதுக்கு எவ்வளவோ சிரமப்பட்டு வந்து இன்றைக்கு கச்சேரிக்கு வரையில்லாமல் திரும்பி போயிருக்கிறார்கள், எவ்வளவு வேதனையோடு திரும்பி போயிருக்கிறார்கள். அப்போ இன்றைக்கு ஒரு ராமேஸ்வர மீனவர்களுக்காகத்தான் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்தமான 6 லட்சமோ அல்லது 6 கோடி மக்கள் இன்றைக்கு நஷ்டத்தில் இருக்குது. ஏனென்று சொன்னால் ராமேஸ்வர மீனவர்கள் சொன்னால் அங்கே மு.க. ஸ்டாலின் அரசாங்கம் கேட்குது, அதைத்தான் நடைமுறைப்படுத்துது. இன்றைக்கு மோடி அரசாங்கம் இன்றைக்கு சரி ராமேஸ்வரத்தில் இருக்கிற மீனவற்றை பிரச்சனை என்று சொன்னால் இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் தான் இப்படி நடவடிக்கை எடுத்துன்னு சொன்னால் கௌரவ பிரதமர் மோடி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இது வந்து ஒரு கச்சதீவிலே ஒரு வருஷத்திலே ஒரு நாளைக்கு நடக்கிற திருவிழா. இன்றைக்கு உண்மையாக அந்த கேரளாவிலேருந்து வந்த மக்கள், மும்பையிலேருந்து வந்த மக்கள், வேறு இடங்களிலிருந்து வந்த மக்கள் எவ்வளோ கவலை அளித்து பேட்டி கொடுக்கிறார்கள். இதுக்கும் மீனவற்ற பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம்? கச்சதீவுக்கும் மீனவற்ற பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம் என்று அதே மக்கள் பேட்டி கொடுக்கிறார்கள். தாங்கள் 2 மாதமாக இதுக்கு அலைஞ்சு திரிஞ்சு இதுக்கு அனுமதி பெற்று நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் போகிறதுக்கு. இப்போ இன்றைக்கு அங்கே உள்ள பாரம்பரிய மீனவர்கள் நாட்டுப்படகு மீனவர்கள் என்ன செய்கிறார்கள்? எல்லாரும் அந்த ராமேஸ்வர மீனவர்கள் தானே கட்டுப்பட்டிருக்கிறீர்கள்.
இப்போ நாங்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கும் எங்களுக்கும் இவ்வளோ உறவு இருக்குது, ஒற்றுமை இருக்குது, நாங்கள் அதை பேணி பாதுகாக்க வேணும், உடனடியாக இந்த விசப்படகை நிறுத்த சொல்லி தான் நாங்கள் கேட்டுறாங்க. இனிமேல் நாங்கள் இந்தபடி வர்ற விசப்படகு ராமேஸ்வரம் மீன விசப்படகுகள் அத்தனைக்கும் நாங்கள் வழக்கு போடுறதுக்கு தயார். சட்டத்திரணி ஊடாக எங்களுக்கு இவ்வளவு கோடி ரூபாய் அளிக்கப்பட்டிருக்கு, எங்களோட சொத்து அளிக்கப்பட்டிருக்கு, வளம் அளிக்கப்பட்டிருக்கு, எங்கள் இடத்துல மீனை இவ்வளவு அள்ளி கொண்டு போயிருக்கு. இதுக்கு நட்டஈடாக இனிமேல் பிடிவர்ற மக்களையும் விடுதலை செய்யாமல் உடனடியாக நாங்கள் வழக்கு போட்டு எங்களுக்கு அந்த வழக்கில் இருந்து நட்டஈட்டை பெற்றுக்கொண்டுதான் இவர்களை விடுதலை செய்யணும் என்று நாங்கள் ஒரு சட்டத்தணி ஏற்படுத்தி இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அடுத்தது இந்த நாகப்பட்டினம் காரைக்கால் இருக்கிற மீனவர்களும் இன்றைக்கு காங்கேசந்திரில் இருந்து முல்லைத்தீவு தொங்கல் வரை இன்றைக்கு நேற்றைக்கும் ஆலியவள கட்டக்காட்டில் குறைஞ்ச ஒரு 25-30 லட்சம் ரூபாய் பெறுமதியான சொத்துகள் அளிக்கப்பட்டிருக்கு. 25 லட்சம் ரூபாயில கூடுதலான சொத்துகள் அளிக்கப்பட்டு இன்றைக்கு மக்கள் கண்ணீர் கமலம் இருக்கிறார்கள். ஆனால் அந்த வெத்திலக்காணி கட்டக்காட்டில் இருக்கிற மக்கள் இந்தியா அலுவலப்பட பிடிக்க போயிருக்கிறார்கள். அதுக்கு எங்கட ஸ்ரீலங்கா நேவி விட இல்லை, ஸ்ரீலங்கா நேவி விட இல்லை. அப்போ இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, இந்தியாவுக்கு எங்கட நாடு பாதுகாப்பு கொடுக்கும். அவர்கள் எங்களது கடல் எல்லைக்கு இல்லை, எங்களோட கரையில் இருந்து 2.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் எங்களது கடல் வளத்தையும் அழிச்சு எங்களது தொழில் விவரங்களையும் அழிச்சு இப்படியே நாசம் செய்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் இனிமேல் இதுதான் முடிவு. இன்றைக்கு இந்த டோலர் பிடிபட்டாலும் அதுக்கு ஆக்களை விடுதலை செய்யாமல் நாங்கள் சட்டத்திறனை ஏற்படுத்தி எங்களுக்கு இத்தனை கோடி ரூபாய் சொத்து அளிக்கப்பட்டிருக்கு, இவ்வளவு கட்டித்தான் இவர்களை விடுதலை செய்யணும் என்று சொல்லி நாங்கள் இப்போ வழக்கு தொடுக்கிறதுக்கு தயார். நாங்கள் யாழ் மாவட்டம் என்ன வட மாகாணத்தில் எல்லாரும் தீர்மானிக்கப்பட்டிருக்கு, எல்லாராலையும் இது தீர்மானிக்கப்பட்டு ஒரு முடிவெடுக்கப்பட்டிருக்கு. இனிமேல் படகு பிடிபட்டால் அப்படியே நாங்களும் ஒரு சட்டத்தினை ஏற்படுத்தி எங்களுக்கு இத்தனை கோடி ரூபாய் இந்த இந்திய படகால சேதப்படுத்தி அளிக்கப்பட்டிருக்கு, உடனடியாக அதுக்கு நட்டஈடு வழங்கணும் சொல்லி. ஏனென்று சொன்னால் நாங்களும் தமிழ்நாட்டு உறவுகள் தமிழ்நாடு சொந்தங்கள்னு சொல்லி நாங்களும் பார்த்து விட்டு இன்றைக்கு நீங்கள் எங்கேயோ போறீர்கள். இன்றைக்கு ஒரு ராமேஸ்வரம் மீனவருக்கு தமிழ்நாட்டு அரசாங்கம் ஆடுதுன்னு சொன்னால் அங்கே உள்ள மீனவர்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அது பாரம்பரிய மீனவராக இருக்கலாம், மற்ற மீனவர்களாக இருக்கலாம், என்ன செய்கிறீர்கள்? அப்போ இன்றைக்கு ராமேஸ்வரம் மீனவர்கள் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் தமிழ்நாட்டு அரசாங்கம் செய்ய போதும், மோடி ஐயா அரசாங்கம் செய்ய போதும். அப்போ மற்ற மீனவர்கள் எல்லாம் என்ன செய்கிறீர்கள்? என்னத்துக்கு அங்கே இருக்கிறீர்கள்? இன்றைக்கு சரி ராமேஸ்வரம் மீனவர்கள்லாம் கச்சேரிக்கு வரையில்லை, மற்ற மாவட்டங்களில் இருந்து நாட்டு படையிலே மற்ற படையிலேருந்து கச்சேரிக்கு வந்திருக்கலாம் தானே. அப்போ அதையும் தடுக்கிறவர்களுக்கு கரையோரம் பாதுகாப்பு படையை போட்டு நீங்கள் இவ்வளவு தூரத்துக்கு அராயம் செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் அரசியல் பின்பலம் எங்கே நிற்குது? முழுக்க விசப்படகு உள்ள அரசியல்வாதிகள் முழுக்க விசப்படகத்தான் வச்சிருக்கிறீர்கள். அரசியல்வாதிகள் முழுக்க விசப்படகு இழுவப்படி விசப்படகை வச்சுக்கொண்டு இன்றைக்கு நீங்கள் விசப்படகு குறைமா 2500 படகு குறை நீங்கள் ஆடுறீர்கள். 6 லட்சம் கடத்தொழில் மக்களுக்காக நீங்கள் இன்றைக்கு 2500 இழுவப்படகுகாரோட நீங்கள் நின்றாடுறீர்கள். இன்றைக்கு இந்த மற்ற மக்கள் எல்லாம் இன்றைக்கு எதிர்க்க வழிகிட்டா என்ன செய்யும் இந்த அரசாங்கம்? இன்றைக்கு அங்கே பாரம்பரிய மீனவர்கள் இருக்கிறார்கள், இந்த மீனவர்கள் அங்கே என்ன செய்ய போறாங்கன்னு எங்களுக்கு விளங்குது. அப்போ இன்றைக்கு ராமேஸ்வரத்தில் இருக்கிற விசப்படகாரர் என்ன சொன்னாலும் அதைத்தான் அரசாங்கம் கேட்க போகுது. அப்போ நீங்கள் என்ன செய்ய போறீர்கள்? நாங்கள் ஏற்கனவே கச்சதீவில் எடுத்து கச்சதீவில் 2 பகுதி மக்களும் உறவாடி எங்கள் இந்த பிரச்சனை கதைச்சி பேசி நாங்கள் எவ்வளோ ஒரு முடிவுகளை நாங்கள் எட்டக்கூடிய ஒரு நிலையில் நாங்கள் வந்துடுறாங்க. இப்போ நாங்கள் முதலில் சொல்லியிருந்தாங்க விசப்படகை 3 மாதம் நிறுத்துங்க, நாங்கள் பேசி அதுக்கு பிறகு ஒரு நடவடிக்கை எடுப்போம், 2 பகுதி மீனவர்களின் சந்தோஷம் தொழில் வாங்கக்கூடிய ஒரு நல்ல சுகமான நிலையை எட்டலாம்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அப்போ நீங்கள் இன்றைக்கு சர்வாதிகார முறையில் 5 பேருக்காக அது உங்களோட பிரச்சனை, அதுக்காக எங்கட இறையாண்மையை நாங்கள் விட்டு கொடுக்கலாம். எங்கட நீதிமன்றம் ஒரு தண்டனை கொடுத்துருக்குன்னா தண்டனை தான். அது எல்லாம் விடுதலை செய்யறதுக்குரிய அனுமதி நடக்காது. விடுதலை செய்யறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஏன்னு சொன்னால் எங்கட நீதிமன்றத்தை அவமதிக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் எங்கட இறையாண்மையாமே நீங்கள் கொள்கைகள் இல்லை. நீங்கள் சட்டவிரோதமான முறையில் சட்டவிரோதமான தொழிலையும் செய்து கொண்டு எங்களோட கடல் வளத்தையும் அழித்து எங்களது மக்களது உபகரணத்தையும் அழித்து போட்டு பிறகு நீங்கள் சர்வாதிகாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இனிமேல் நாங்கள் உங்களுக்கு எதிரான முறையில் வழக்கு போட தயார். நாங்களே சட்டத்தினுடைய உருவாக்கி எங்களுக்கு இவ்வளவு நட்டம் இந்த நடத்தை தந்தாத்தான் இவர்களை விடுதலை செய்ய வேணும். இந்த இழுவமடி விசப்படையில் வாராக்களை விடுதலை செய்யணும்னு சொல்லி அவ்வளவு பேரை தடுத்து வச்சு எங்களுக்கு நட்டேடு பெற்று தந்தாத்தான் இவர்களை விடுதலை செய்யணும். நாங்கள் எங்களுக்கு ஒரு சட்டத்திறனை உருவாக்கி நாங்கள் அந்த சட்டத்திறனை ஊழாக நாங்கள் இழந்த நட்டேடு எல்லாத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். இதுதான் இப்போ எங்களுக்கு முடிவு. நாங்கள் இப்போ வட மாகாணத்தில் எல்லா மீனவர்கள் அமைப்புகளுடைய கதைச்சு நாங்கள் ஒரு தீர்மானமான முடிவு எடுத்துருக்கிறோம். நாங்களும் பல காலம் சரி உறவுகள் சொல்லி நாங்களும் பேசத்தான் இருக்கிறாங்க. உங்களோட ஆராயம் கூடிக்கொண்டு போகுது. இன்றைக்கு உண்மையின்படி இந்த காரைக்கால் நாகப்பட்டினம் இந்த படகுகள்
இன்றைக்கு வந்து வல்லெடுத்துறை ஆதியோயிலடியில் இருந்து இன்றைக்கு கற்கோளம் வரை கற்கோளம் இல்லை கட்டக்காடு ஆழியவளையில் உண்மையினுடைய வல்லெடுத்துறை ஆதியோடிலேயே மொத்தம் 28-29 பேருக்கு முற்றாக அவற்றை தொழில் உபகரணங்கள் அளிக்கப்பட்டிருக்கு. அதே போல் இன்றைக்கு ஆழியவளை கட்டக்காட்டில் நேற்றைக்கு ஆழியவளை கட்டக்காட்டிலையும் ஒரு 40-50 பேர்த்த தொழில் உபகரணங்கள் முற்றாக அளிக்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் தினம் தினம் வந்து அழித்து எங்களோட கடல் வளத்தையும் அழித்து எங்களோட தொழில் உபகரணத்தையும் அழித்து நீங்கள் எல்லாம் இந்த அராஜகமான வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள். செய்து போட்டும் துறை நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் கருத்த கொடி போராட்டம் சாகம் நீங்கள் இருங்கோ. சாகம் பெற உண்ணாவிரதை நீங்கள் இருந்துட்டு போங்க, அது உங்களோட பிரச்சனை. ஆனால் எங்களோட இறையான் மேலே நீங்கள் கை வைக்கலாம், அதுக்கு ஒருபோதும் நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம். ஏனென்று சொன்னால் நீதிமன்றம் தண்டனை வழங்கினால் தண்டனை தான், அது ஒருபோது நாங்கள் அனுமதிக்க போறதில்லை. ஆனால் இனிமேல் தான் உங்களுக்குரிய பிரச்சனை துவங்கும். நாங்கள் பல காலம் பொறுமையாக தான் இருந்தாங்கள், பொறுமையை கடைப்பிடிச்சாங்கள், எங்களுக்கு உறவுகள் என்று சொல்லி நாங்கள் இருந்தாங்கள். இனிமேல் நாங்கள் பிடிவர்றாங்களை விடாமல் வச்சு கொண்டு எங்களது நட்டிட்ட பொருண்வரையும் நாங்கள் இனிமேல் விசாப்பட இழுவமடி தொழில வந்து பிடிவர்றார்கள் ஒருவரையும் விடுதலை செய்கிறதுக்கு அனுமதிக்க போறதில்லை. நாங்கள் ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி அதுதான் இங்கே நடைமுறைப்படுத்தப்படும். இதுதான் எங்களது முடிவுகள் என்று சொல்லி உங்களுக்கு அறுதியாகவும் உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன ஒரு பிரச்சனை என்று சொன்னால், ராமேஸ்வரத்தில் இருந்து அந்த விசப்படகு இந்த கடற்தொழில் சங்கத்தின் மீனவ சங்கத்தின் ஒரு பொறுப்பாளர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், இந்தியா தங்களோட வரிப்பணத்தை அள்ளி மக்களுக்கு கொடுத்து இன்றைக்கு எங்களை கொண்டே சிறையில் வைக்குதுன்னு சொன்னால் இந்த மத்திய அரசாங்கம் ஏன் பார்த்து கொண்டிருக்கின்ற தூரத்துக்கு அவர் பேசியிருக்கிறார். நீங்கள் ஆற்ற வரிப்பணத்தை யாருக்கு கொடுக்குறீர்கள்? எங்கட கடல் எல்லைக்குள்ள சட்டத்தை மீறி அத்துமீறி வந்து சட்டவிரோதமான தொழிலை சேர்ந்து எங்களந்த மீன் வளர்த்தி அள்ளி எங்கட மீனரால நண்ட கடலை மீன் வளர்த்தி அள்ளி கொண்டு போய் அங்கே வித்து போட்டு அந்த வரி பணத்தை தான் இங்கே கொடுத்துருக்கீங்க. எங்களாட்டி அள்ளினதை தான் நீங்கள் இங்கே கொடுக்குறீங்களே தவிர உங்களோட வரி பணத்தை எங்களுக்கு 5% நீங்கள் தரையில்லை. என்ன நீங்கள் எங்கட கடலில் வந்து அள்ளுறீர்கள், கோடிக்கணக்கான மீன் வளர்த்தி அள்ளுறீர்கள், வளர்த்தி அழித்து அள்ளி கொண்டிருக்கிறீர்கள். அள்ளி கொண்டு பிறகு வரி பணத்தை பற்றி அவர் கதைக்கிறார். வரி பணத்தை பற்றி கதைக்கணும்னு சொன்னால் வாயை கொப்பளிச்சு போட்டு கதைக்கணும். நீங்கள் எல்லாரும் எங்கட கடலில் வந்து எங்கள் இந்த வளத்தையும் வளைச்சு எங்கட மீன் வளம் எல்லாத்தையும் அள்ளிச்சு அள்ளி கொண்டு போட்டு பிறகு வரி பணத்தை பற்றி நீர் காய்க்கிறீர்கள். நீர் காய்க்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கு? முதல் நீர் வரி பணத்தை பற்றி காய்க்கணும்னு சொன்னால் எல்லாம் தாண்டாமல் மீனை பிடிச்சு கொண்டு வரி பணத்தை பற்றி கதை. எங்களது நாட்டு எல்லைக்குள்ள வராமல் நீ மீனை பிடிச்சு போட்டு வரி பணத்தை பற்றி கதை. சட்டமீறி அத்துமீறி சர்வாதிகார முறையில் வந்து இதுக்கு எங்கட கடலில் அழித்து வளர்த்த மீனையும் பிடிச்சு கொண்டு பிறகு வரி பணத்தை பற்றி நீர் காய்க்கிறீர்கள். நீங்கள் இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, அங்கே இருந்து வரைய நீங்கள் சொல்றீர்கள் எங்களோட வயிற்று பிழைப்பட்டு உங்களோட வயிற்று பிழைப்பு உங்களோட கடலை பாருங்க. எங்கட கடலில் வந்து எங்களத்த கரைக்குள்ள வந்து நீங்கள் எல்லாம் அராஜகத்தை செய்தால் அப்போ எங்கட வயிற்று பிழைப்பு எங்கே போகிறது? உங்களுக்கு அது வயிற்று பிழைப்புன்னு சொன்னால் எங்கட வயிற்று பிழைப்பு என்ன எங்கட மக்களுக்கு போகிறது? அப்போ எங்கட மக்களுக்கு வயிற்று பிழைப்பு இல்லையோ? உங்களோட கூட இல்லையா நீங்கள் தொழிலை பார்த்து உங்களோட வயிற்று பிழைப்பை பாருங்க. ஏன் எங்கள் தேக்க மாறீர்கள்? எங்களை வந்து சட்டவிரோதமாக செய்து கொண்டு சட்டவிரோதமான தொழிலையும் செய்து கொண்டு பிறகு நீங்கள் வயிற்று பிழைப்புக்காக தான் அங்கே போய் நாங்கள் மீன் பிடிக்கிறோம்னு சொன்னால் அப்போ இங்கே இருக்கிற மக்களுக்கு வயிற்று பிழைப்பு இல்லை. நீங்கள் வந்து என்னத்தையும் செய்து போட்டு போனால் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கணும். இதுதான் கடைசி எங்கள்ட முடிவு. இனிமேல் நாங்கள் சட்டத்திறனையை உருவாக்கி நாங்கள் வழக்கு போட்டு எங்களது நட்டுகளெல்லாம் பெரும்பெரிய யாரையும் விட போறதில்லை. விடாமல் நாங்கள் அனுமதிக்க போறது எங்களோட சட்டத்திறனை அப்படித்தான் கதைப்பேன். இனிமேல் உங்களை மீன் படவோட பிடிவர்கள் எவரையும் விடுதலை செய்யப்படாது. நாங்கள் சட்டத்தினையை வச்சு இப்போ நாங்கள் 2010ஆம் ஆண்டுலேருந்து 2024ஆம் ஆண்டிலேருந்து 75-80 கோடிக்கு மேலே நாங்கள் எங்களை எங்களோட கடத்தொழில் உபகரணங்களை இழந்திருக்கிறோம். இன்றைக்கு அவ்வளோத்தை இழந்திருக்கோம்னு சொன்னால் எத்தனை ஆயிரம் கோடி மீன் வளத்தை நீங்கள் அள்ளி இருப்பீர்கள். எத்தனை ஆயிரம் கோடி மீன் வளத்தை நீங்கள் அள்ளி இருக்கிறீர்கள். எத்தனை ஆயிரம் கோடிக்கு மேலே மீன் வளத்தை அள்ளி போட்டால் வரி பணத்தை பற்றி கேட்கிறேன். உடனே யோசிச்சு கதைக்கணும். நீங்கள் அங்கே அத்துமீறி எல்லாத்தையும் செய்வீர்கள், எல்லாத்தையும் செய்து போட்டு இங்கே கொடுத்த உடனே நீ போராடு. இந்த போராட்டத்தை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் நீங்கள் அப்படி போராடினால் நாங்கள் நடுக்கடலில் சகல படகுகளையும் கொண்டு வந்து கருத்த கொடி போராட்டம் கடலை வச்சு நாங்கள் செய்ய வேண்டி வரும். நாங்கள் இங்கே சும்மா இருக்கல, நாங்களும் என்ன செய்யறது பொறுமை காத்துறாங்க. இன்றைக்கு இது 2 அரசாங்கம் இதுக்கு சரியான முடிவு எடுக்க இல்லைன்னு சொன்னால் கட்டாயமாக இதுதான் நடக்கும். நடுக்கடலில் கருத்த கொடி போராட்டத்தில் சகல படகுகளை இறங்க வேண்டி வரும். இன்றைக்கு நாங்களும் காலவரையற்ற போராட்டம் துவங்குவோம். ஏனென்று சொன்னால் எங்கள் இந்த கடலில் வந்து முழுத்தையும் செய்கிறீர்கள். 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டருக்கு மாறீர்கள். ஏனென்று சொன்னால் கல்பட்டியால் வந்து மத்தளை கொண்டு சொல்லி அந்த உள்ளுக்கெல்லாம் மாறி உள்ளுக்கு வந்து அள்ளி கொண்டு போறீர்கள். இந்தியாவில் வந்தால் காங்கேசுந்தர கேரநகர் காங்கேசுந்தர இந்தியாவில் கட்டக்காடு வாலியவள கட்டக்காடு முல்லைத்தீவு வரையும் வந்து கேவலமான தொழிலை செய்கிறீர்கள்.
அப்போ நாங்கள் இப்போ ஏன்னு சொன்னால் இந்தியாவில் வர்றது நாகப்பட்டினம் கேரக்கால், அங்கால வர ராமேஸ்வரம், இடையில வர்றது தொண்டி, கோட்டைப்பட்டினம், அம்மாப்பட்டினம், மதுராம்பட்டினம், மல்லிப்பட்டினம். அப்போ நாங்கள் எங்கே போகிறது? நீங்கள் அராஜகமான ராட்சத வேலைகளை தான் செய்துட்டுருக்கிறீர்கள், சர்வாதிகார முறையில் செய்கிறீர்கள். செய்து போட்டு ஒரு குறிக்கப்பட்ட கிராமம், ஒரு கிராமத்துக்கு தமிழ்நாட்டு அரசாங்கம் செய்தி சாத்திருக்கின்றது என்றால் அங்கே உள்ள இன்றைக்கு அந்த தொங்கல் இந்த தொங்கல் எங்களோட கடத்தொழில் மக்கள் பாரம்பரிய மீனவர்கள் என்ன பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ விசப்படை மீனவருக்கு தான் சட்டம், உங்களுக்கு சட்டம் இல்லையா? அப்போ இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, 2500 விசப்படையை இயக்கிறதா இன்றைக்கு முக ஸ்டாலின் ஆக்கள். இன்றைக்கு அவர்கள் சொன்ன உடனே சட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார், கரியோரமாக பாதுகாப்பு போட்டிருக்கிறார். இந்த கரியோரமாக பாதுகாப்பாக போட்டு மற்ற மக்களை வெளிக்கிடாமல் இன்றைக்கு உண்மையின்படி எங்கள் கேரளா, பம்பை அங்கேயும் சேர்ந்து வந்த மக்கள் எல்லாம் உண்மையினுடைய கவலையுடன் கண்ணீர் விட்டு அழுது திரும்பி கொண்டு போனார்கள். உங்களுக்கு ஒரு மனிதாபிமானம் என்ற சாமான் இருக்கா? உங்களுக்கு ஒட்டு மானதுமே இல்லை. பெருசாக கத்திக்கொண்டு இருக்கிறீர்கள். இனிமேல் முழு பேரையும் அடைச்சி வச்சா என்ன செய்ய போறீர்கள்? நீங்கள் போராடி பாருங்க. நாங்கள் இந்த முழு பேரையும் அடைக்கிறக்கூடிய அலுவலை பார்க்குறவங்களுக்கு சட்டத்தினை ஏற்படுத்தி எங்களை நட்டையிட வரும் வரையிலே விடுதலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். அதுக்கு பிறகு பார்ப்போம் எல்லாத்தையும். நன்றி. இப்போ என்னன்னா 2 நாட்டிலையும் தேர்தல் வரப்போகுது. இன்றைக்கு 2 நாட்டிலையும் தேர்தல் வரப்போகுதுன்னு சொன்னால் இன்றைக்கு இந்த தேர்தலை பயன்படுத்தி 2 நாட்டில் உள்ள அரசியல்வாதிகளும் தாங்கள் மௌனம் சாதிக்கிறார்கள். மௌனம் சாதித்து கொண்டு 2 பகுதி மீனவர்களை முட்டை விட்டு வேடிக்கை பார்க்கறது தான் 2 அரசாங்கத்தின் வேலையும். இன்றைக்கு ஒரு குறிக்கப்பட்ட வேறு ஒரு கொஞ்சம் விசப்படைக்கு பின்னால் ஒரு அரசியல் கட்சி இயங்குது என்று சொன்னால் அதை யோசிக்க வேண்டிய விஷயம். உண்மையின்படி யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு ஒரு குறிக்கப்பட்டார்கள், ஏன்னு சொன்னால் ராமேஸ்வரத்தில் ஒரு குறிக்கப்பட்ட கொஞ்சம் விசப்பட மீனவர்கள் இந்த சொல்லுக்கு கேட்குதுன்னு சொன்ன அந்த அரசாங்கம். அப்போ அவைக்கு பின்னாலே எவ்வளோ பெரிய அரசியல் பின்புலம் இருக்குன்னு சொல்லி எங்களோட மக்கள்லாம் யோசிக்கணும். இந்தியாவில் இருக்கிற உறவுகள் யோசிச்சு பாருங்க. அதே போல தான் இங்கே இலங்கையிலையும் இந்த பிரச்சனையை தீர்க்காமல், பிரச்சனையை கையில் எடுக்காமல், பிரச்சனையை பூதாகரமாக்கி 2 பகுதி மக்களை முட்டை விட்டுட்டு குளிர்காயில்தான் இங்கே உள்ள அதிகாரிமார் சம்பந்தப்பட்டாங்க. அது கடத்தொழில் அமைச்சராக இருக்கலாம், ஜனாதிபதியாக இருக்கலாம், பாதுகாப்பு அமைச்சராக இருக்கலாம். அப்போ இவர்கள் தங்கள் அரசியல் நோக்கத்துக்காக 2 பகுதி மக்களை முட்டை விட்டுட்டு தாங்கள் பவனி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் எங்கிருந்த இறையாண்மையை நாங்கள் விட்டு கொடுக்கிறார். இன்றைக்கு எங்கட கடலில் எங்கட வளத்தை அழித்து எங்கள் இந்த தொழில் உபகரணங்கள் எல்லாத்தையும் அழித்து நாசம் செய்து நீங்கள் இவ்வளவு செய்யல. அப்போ உங்களது அரசியல் பின்பலத்தை வச்சு கொண்டு தான் நீங்கள் இவ்வளவு அராஜகமான வேலையை செய்திருக்கிறீர்கள். அந்த அரசியல் பின்பலம் இந்த தேர்தலை வச்சு கொண்டு ஒரு கண்ணாம்பூச்சி ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கு 2 அரசாங்கம். இந்த 2 அரசாங்கமும் இந்த உண்மையின்படி நாங்கள் இந்திய அரசாங்கத்தை விட்டால் எங்களுடைய அரசாங்கம் உண்மையின்படி எங்களுக்கு கடத்தொழில் அமைச்சர் வேறு ஒரு அமைச்சராக இருப்பார். அதான் நாங்கள் சுண்டி இன்றைக்கு எவ்வளவு அரக்கரவாசி பிரச்சனையை நாங்கள் தீர்த்திருப்போம், அடிபட்டு பிரச்சனைப்பட்டு நாங்கள் தீர்த்திருப்போம். ஆனால் இன்றைக்கு தமிழன் தான் துரோக வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையின்படி எங்களுடைய பிரச்சனை ஒன்றுமே தீர்க்கப்படவில்லை. இன்றைக்கு 4-5 வருஷம் மட்டும் எங்களோட பிரச்சனை ஒன்றுமே தீர்க்கப்படவில்லை. ஆனால் உண்மையாக வேறு ஒரு அமைச்சராக இருந்தால் நாங்கள் சுண்டி காட்டி நாங்கள் அரவாசி பிரச்சனையை தீர்த்திருப்போம். ஏற்கனவே முதல் இருந்த அமைச்சர் மேலோட கதைச்சு தான் இன்றைக்கு இந்தியாவில் படகு எல்லா கட்டத்திலும் எல்லாம் கட்டுப்பாட்டுக்கு இருந்தது. ஓரளவில் 170 முறையில் கட்டுப்பாட்டுக்கு இருந்தது. ஆனால் இப்போ அமைச்சராலும் திறந்து விட்டு இருக்காரு எல்லாத்தையும், சட்டவிரோதத்தை எல்லாத்தையும் திறந்து விட்டு இன்றைக்கு பவனி பார்த்து கொண்டிருக்கிறார். இதுதான் இங்கே நடக்கிறது. உண்மையாக 2 நாட்டிலையும் தேர்தல் போது 2 நாட்டிலையும் அரசியல் பின்பலத்தில் வச்சு கொண்டு 2 மக்களையும் முட்டை விட்டு இந்த 2 அரசாங்கம் பவனி பார்த்து கொண்டு இருக்கின்றது.